தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் கட்சியின் வழக்கு தொடர்புடைய நிவாரணங்களை வழங்கி முடிவுக்கு கொண்டு வருவது. பொது வேட்பாளர் தொடர்பில் எவ்விதமான முடிவுகளையும் எடுக்கவில்லை இன்றைய தினம் மத்திய குழு கூட்டத்தில். எனினும் அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. மத்திய குழுவில் எவ்வாறான விடயங்கள் எடுக்கப்பட்டது, மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்பது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இன்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு வவுனியாவில் கூடியது. இன்று காலை 10:30 மணி அளவில் கூடிய மத்திய குழு கூட்டம் இன்று மாலை வரை நீடித்தது. மத்திய குழுவின் கூட்டம் இடையில் உணவு விடுமுறையும் விடப்பட்டது. மத்திய குழுவில் ஆரம்பத்தில் விவாதிக்கப்பட்ட விடயம் கட்சியினுடைய வழக்கு தொடர்பில் இருந்தது. தமிழரசு கட்சிக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது. அதே போன்று திருகோணமலையில் ஒரு வழக்கு இருக்கின்றது. திருகோணமலை வழக்கை பொறுத்தவரைக்கும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்குவாரத்தை உண்டு பண்ணக்கூடிய வழக்காக இருக்கின்றது. அது யாப்பு விதிமுறைகளை மீறி கட்சி புதிய தலைவர் மற்றும் செயலாளர் உட்பட்ட பதவிகளை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த பொதுச்சபை கூடிய விதம் தவறானது என்ற அடிப்படையில் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. எனினும் தமிழரசு கட்சிக்காரர்கள் அந்த வழக்கை எதிர்கொள்வதாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்திடம் எதிராளி என்ன நிவாரணங்களை கோருகின்றாரோ அந்த நிவாரணங்களை தாம் வழங்குவதாக ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் பின்னர் அந்த வழக்கின் ஒருவரான சுமத்ரன் முதல் வழக்கு தவணைக்கு செல்லவில்லை. அவருடைய தாயாரின் இறுதிக்கிரிகை இருந்தபடியால் அதன் பின்னர் அடுத்த தவணையில் சென்று அவர் தன்னுடைய சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார். அவர் சில விடயங்களை சுட்டி காட்டியிருந்தார். கட்சி ஏற்கனவே இவ்வாறு செயற்பட்டிருக்கின்றது, இவ்வளவு அங்கீகாரங்கள் இருக்கின்றது, இவ்வளவு விடயங்கள் மாற்றங்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அதன் பின்னர் கூட அந்த வழக்கு தொடர்ச்சியாக இழுபட்டு கொண்டுதான் செல்கின்றது. ஆகவே புதிய தலைவராகவோ செயலாளராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த பதவிகளுக்கு வர முடியவில்லை. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு இன்று ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. எது வழக்கு தொடுநருடைய சட்டத்தினுடன் பேசி சுமூகமாக இந்த வழக்கை முடித்துக் கொள்வது, குறிப்பாக வழக்கு தொடுநர் கேட்கின்ற நிவாரணங்களை வழங்கி இந்த வழக்கை முடித்துக் கொள்வது. இதற்காக தமிழரசு கட்சி சார்பில் தோன்றிய சட்டத்தரணிகள் வழக்கு தொடுநர் சார்பாக தோன்றிய சட்டத்தரணியுடன் பேசி இந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்ற அடிப்படையிலான ஒரு தீர்மானத்தை இன்றைய தினம் மத்திய குழுவில் தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்றது. இந்த தீர்மானத்தை மிக வேகமாக எடுத்திருக்க வேண்டியும் தமிழரசு கட்சி, ஆனால் நீண்ட காலத்தின் பின்னர் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை மத்திய குழு கூடி எடுக்கின்றது. இதற்கு முன்னர் அரசியல் குழுதான் கூடி இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது. ஆகவே தமிழரசு கட்சி வெளிப்படையாக ஒரு விடயத்தை ஒத்துக்கொள்ளுகின்றது. தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளர் தெரிவுகள் என்பது தமிழரசு கட்சியின் யாப்புகை மீறி நடந்த ஒரு விடயம். ஆகவே தமிழரசு கட்சிக்குள் யாப்பை புரிந்து கொள்ள முடியாத நிர்வாகம்தான் அந்த தேர்தலை நடத்தியதா, அல்லது தமிழரசு கட்சி ஏன் தன்னுடைய ஜாப்பினை மீறி ஒரு தேர்தலை நடத்தியது, என்ன காரணத்திற்காக ஜாப்பை மீறி ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டது? தமிழரசு கட்சியில் பல சட்டத்திறனிகள் இருக்கின்றார்கள், பல நிர்வாக அனுபவம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், பல மூத்த சட்டத்திறனிகள் கூட இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் தங்களுடைய சொந்த ஜாப்பை என்ன காரணத்திற்காக மீறினார்கள்? இன்று அது நீதிமன்றத்துக்கு சென்று இவ்வாறு புதிய தலைவரோ செயலாளரோ பதவியினை பொறுப்பெடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு இன்று மீண்டும் வழக்கு தொடருக்கு சார்பாகவே அவர் கேட்கின்ற அனைத்து நிவாரணங்களையும் வழங்கி அந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்பது தான் இன்றைய தீர்மானத்தினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய இந்த முடிவு என்பது ஒரு விமர்சனங்களை சந்திக்கக்கூடியது. தமிழரசு கட்சி ஒரு தவறான தேர்தலை நடத்தி இருக்கின்றது. தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் ஏன் பொறுப்பற்று செயற்பட்டது, அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பில் எல்லாம் எதிர்காலத்தில் விமர்சிக்கப்படலாம். ஆகவே தமிழரசு கட்சி மீண்டும் பொதுச்சபை உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டிய தேவை உருவாகும் என்றுதான் தெரிய வருகின்றது. குறிப்பாக தமிழரசு கட்சியின் ஜாப்பு விதிகளின்படி 161 பேர் தான் பொதுச்சபையில் இருக்கலாம் என்று தெரிய வருகின்றது. ஆகவே மீண்டும் பொதுச்சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுவார்கள், அந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது எவ்விதமான குழப்பகரமான நிலைமைகளும் ஏற்படாதா போன்ற கேள்விகளும் இருக்கின்றது. ஏனெனில் இதற்கு முன்னர் பொதுச்சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது சம்பந்தனுக்கு ஆதரவாளர்கள் பொதுச்சபை தெரிவில் உள்ளடக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதே போன்று யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு கிளைகளிலும் இவ்வாறான விடயங்கள் இருந்ததாக அங்கு கூறப்படுவது உண்டு.
ஆகவே மீண்டும் பொதுச்சபை உறுப்பினர்களை தெரிவு செய்வது என்பது அவ்வளவு சுலபமான வழியா? அதே போன்று இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இன்னும் ஒரு முடிவு, மீண்டும் தலைவர் மற்றும் செயலாளர் போன்ற முக்கிய பதவிகளை பொதுச்சபையை கூட்டி மீண்டும் தெரிவு செய்வது என்பது. ஆகவே மீண்டும் ஒரு போட்டி நிலை உருவாகுமா, அல்லது இம்முறை தேர்தலில் போட்டியிட்டவர்கள் தான் மீண்டும் தலைவர் செயலாளர் போன்ற விடயத்துக்கு போட்டியிடுவார்களா, அல்லது புதிதாக தலைவர் செயலாளர் போன்ற பதவி நிலைகளுக்கு மீண்டும் வேறு தரப்பினர் போட்டி போட இருக்கின்றார்களா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அதே போன்று அண்மை காலங்களில் மிக பேசு பொருளாக இருந்த ஒரு விடயம் பொது வேட்பாளர். தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை வெளிப்படுத்துவதற்கு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும். சமூக அமைப்புகள், தனிநபர்கள், புத்திஜீவிகள் மற்றும் பத்தி எழுத்தாளர்கள் என்று கூறப்படுகின்ற தரப்பினர் ஒன்றிணைந்து வவனியாவில் ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு முன்னர் பல கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னரும் பல கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அது எவ்வாறு அந்த பொது வேட்பாளர் தொடர்பில் பேசுபொருள் ஆனது, அல்லது பொது வேட்பாளர் தொடர்பில் யார் அந்த இறுதி முடிவை எடுப்பது, எந்த கட்டமைப்பு அந்த விடயத்தை கொண்டு நகர்த்துகின்றது என்பதெல்லாம் சரியான தெளிவுடன் இருக்கின்ற விடயம் அல்ல. அது ஒவ்வொரு தரப்பினர் மேற்கொள்ளுகின்றார்கள். எல்லா தரப்புகளிலும் இருக்கின்றார்கள். எனினும் பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருந்தது. எனினும் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் பலம்புரி ஹோட்டலில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. தமிழரசு கட்சி 2 வாரங்களை கோரியது தாம் மத்திய குழுவை கூட்டி கட்சியின் முடிவை எடுப்பதாக. எனினும் இன்றைய தினம் மத்திய குழு கூட்டத்தில் பொது வேட்பாளர் தொடர்பில் முடிவு எடுக்கப்படவில்லை, பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. சம்பந்தன் ஏற்கனவே அது ஒரு முட்டாள்தனமான தீர்மானம் என கூறியிருக்கின்றார். அதே போன்று மாவை சேனாதிராஜா சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். சிவஞானம் சிறிதரன் பொது வேட்பாளர் தேவை தொடர்பில் கருத்து கூறியிருக்கின்றார். சுமத்திரன் அதற்கு எதிரான நிலைப்பாடுகளை கூறியிருக்கின்றார். இதற்கு முன்னர் இதெல்லாம் ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள். ஆகவே இன்றைய தினமும் அது ஒரு கலந்துரையாடலுக்கு மட்டுமே உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமான முடிவு ஒன்றை எடுக்கவில்லை. ஆகவே பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சியினுடைய முடிவு முக்கியமானது. தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் இணைந்து கொண்டால்தான் பொது வேட்பாளர் நிறுத்துவது தொடர்பில் ஒரு உத்தியோகபூர்வமான முடிவுக்கு செல்ல முடியும். இதே நிலைப்பாட்டைத்தான் மற்ற சிவில் தரப்புகளோ, தனிநபர்களோ, புத்திஜீவிகளோ, பத்தி எழுத்தாளர்களும் கூறுகின்ற விடயம். ஆகவே தமிழரசு கட்சி தற்பொழுது ஒரு உத்தியோகபூர்வ முடிவை எடுக்கவில்லை. மிக வேகமாகவும் அவ்வாறான ஒரு முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. ஆகவே பொது வேட்பாளர் என்ற விடயம் இத்துடன் நின்றுவிடக்கூடிய ஒரு விடயமாக மாறப்போகின்றதா, அல்லது அதனை முன்னெடுத்த தரப்புகள் மீண்டும் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை எதனை நோக்கி கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி. ஏனெனில் தமிழரசு கட்சியினுடைய உத்தியோகபூர்வ முடிவு இல்லாமல் பிற கட்சிகள் அதற்கு இணங்க போவது கிடையாது, அல்லது சிவில் தரப்புகளோ அதனை ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது என்றுதான் இதுவரை காலமும் கூறப்பட்ட கருத்துக்கள். ஆகவே தமிழரசு கட்சி ஒரு உத்தியோகபூர்வ முடிவை எடுக்கவில்லை. ஆகவே பொது வேட்பாளர் என்ற விடயமும் கரைந்து செல்ல போகின்றதா? இன்னும் ஒரு பார்வையை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.